ஒரு நாள் காலையில டீ குடிச்சிட்டு இருக்கும்போது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்ப அதுல ஒரு வீடியோல ஹோம்மேட் சாக்லேட் பிசினஸ் பண்ணா மந்த்லி 50,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதும் என் மைண்டும் பிரெயினும் ஒன்னதான் சொன்னிச்சு, இதுதான் உன்னோட லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லி மணி அடிச்சுக்கிட்டு பல்பெல்லாம் டிங்கி டிங்கின்னு இருந்துச்சு. நானும் எதை பத்தி யோசிக்காம நெக்ஸ்ட் டேல இருந்து ஃபுல் ஸ்பீட்ல பிசினஸ் நேம ஃபிக்ஸ் பண்ணேன், லோகோ கிரியேட் பண்ணேன், இன்ஸ்டாகிராம் பயோல என்டர்பிரனர்னு சேஞ்ச் பண்ணேன். பத்தாததுக்கு நியூ பிகினிங்ஸ் ப்ரொஃபஷனல் ஆயிருக்கணும்னு சொல்லி சாக்லேட் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். சாக்லேட் ஃபீஸுக்கு ஸ்வைப், சாக்லேட் மோல்டு வாங்கினதுக்கு ஸ்வைப், அப்புறம் சாக்லேட் வைக்கிறதுக்காக பாக்ஸ், பேக்கேஜிங் கவர், ஸ்டிக்கரு, தேங்க்யூ கார்டு எல்லாத்துக்குமே ஸ்வைப் 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 அப்படின்னு சொல்லி காசை தண்ணி மாதிரி இறச்சி விட்டேன். அப்ப கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னது ப்ராஃபிட் வரும்னு சொன்னாங்க, ப்ராஃபிட் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸா வந்துகிட்டு இருக்கு. சரி, கஸ்டமர் வர ப்ராஃபிட் வரும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சிச்சு, பெருசா ப்ராஃபிட் இல்ல. செகண்ட் மந்த் முடிஞ்சிச்சு, பரவாயில்ல. ஆனா ப்ராஃபிட்டை விட கொரியர் சார்ஜ் தான் ரொம்ப அதிகம். 1 இயர் ஆச்சு, சரி நம்ம பிசினஸ் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு திருப்பி பார்க்கலாம்னு சொல்லி போய் பார்த்தா இன்கம் சைடு ரொம்ப சைலண்டாவும் எக்ஸ்பென்ஸ் சைடு ரொம்ப ஆக்டிவாவும் இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்ல இந்த வீடியோ மாதிரி எல்லாமே ஸ்மூத்தா தான் தெரியும், பட் ரியாலிட்டியில அப்படி கிடையாது. சாக்லேட் மட்டும் மெல்ட் ஆகாது, கூடவே நம்மளோட சேவிங்